இது கவிஷோட ஃபர்ஸ்ட் எவர் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இன் இந்தியா. அவன் கிண்டர் கார்டன் படிக்கும்போது இந்தியாவில் தான் இருந்தோம். பட் அப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தது பிகாஸ் ஆஃப் கோவிட். ஸோ விர்ச்சுவல் மீட்டிங் தான் இருந்தது. டைரக்ட் மீட்டிங் இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில். அவனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பிஹேவியர் எல்லாமே டீச்சர்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. மார்க்ஸ் எல்லாமே நல்லா எடுத்திருக்கான் ஷார்ட் டேர்மில் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவனை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாலுமே டீச்சர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணலை. இல்லை அவன் ரொம்ப குட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. மார்க்ஸ் எல்லாமே கிளாஸில் டாப்பர் ரேஞ்சுக்கு தான் வாங்கியிருந்தான். ரிப்போர்ட் கார்டு வந்தோன்னே அட்டாச் பண்ணுறேன். இன்றைக்கி மார்க்ஸ் பேப்பர் மட்டும்தான் நான் பார்த்தேன். நியர்பை கோவலம் வந்திருந்தோம் கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் வாங்குறதுக்கு. ஏன்னா இது ரொம்ப நாள் பிளான் எங்களுக்கு. காலையில் வீக்கெண்ட் ஆனாலே பிஸி ஆகிடும், ஏதோ ஒரு வேலை வந்துடும், இல்லை டயர்ட் ஆகிடும், ஊருக்கு போகிற மாதிரி வந்துடும். பட் இன்றைக்கி வந்து இங்கே கொஞ்சம் ஃபிஷ் எல்லாமே வாங்கிக்கிட்டு அண்ட் ஈஸியாக அப்படியே ஒரு ரைட் போய் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம். பட் எதுக்கும் டைம் இல்லை பிகாஸ் ரொம்ப 3:30 கிட்ட ஆகிடுச்சு. பயங்கர பசி எனக்கும் கவிஷ்க்கும். அதனால் கீதம் மட்டும் வந்து ஆளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி கவிஷ் எப்போ சாப்பிட்டாலும் எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஸ்பூன் ஷேர் பண்ணுவான். அந்த மாதிரி தான் எனக்கு பண்ணியிருந்தான். அண்டு பெரிய வேலை எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு இந்த ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி பாக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. பிகாஸ் ஒரே நாளில் செய்ய முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யணும். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அண்ட் முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நைட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு படுத்துட்டோம்.